அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு தீபாவளிக்கு அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரவங்களுக்கு தரதுக்காக நான் இன்னைக்கு மசாலா வரிக்கி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது மைதா மாவு கூட நம்ம பெப்பர், அதாவது க்ரஷ் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா, ஓமம் இது எல்லாத்தையுமே அதாவது 1 கியூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம மைதா மாவு 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி தேவைன்னா நம்ம 1/2 kg கூட எடுத்துக்கலாம். இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு. இதுக்கு 2 கியூப் அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கியூப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது 150 கிராம்ஸ்க்கு 1 கியூபே இருந்தாலே போதும். இதே ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 கியூப் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெப்பர், ஓமம், சீரகம் இதையும் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டால்டாவும் ஆட் பண்ணலாம். இந்த வரைக்கும் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். போதும், இந்தளவுக்கு இருந்தாலே போதும். ஒருவேளை தண்ணி ஜாஸ்தி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சமாக நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம். கொஞ்சம் அதாவது டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். மேலே ஆயில் தடவிக்கலாம். 15 மினிட்ஸு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம 6 உருண்டைகளாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வரமாவு போட்டுக்கலாம். இது எவ்வளோ தூரம் நம்ம தின்னாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தின்னாக நல்லா உருட்டி, அதாவது சப்பாத்தி மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே பண்ணிக்கலாம். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவுமே அதாவது சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறம் மாவு திருப்பியும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் ஆயில், மாவு, திருப்பியும் மேலே அப்படியே வச்சுருங்க. நெய் போடலாம், இல்லைன்னா ஆயில், இது ரெண்டுமே எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். திருப்பியும் அவ்வளோதான். இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம போட்டோம். இப்போது அப்படியே ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வரும். அப்படியே கொஞ்சம் நம்ம சிலிண்டர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக வேண்டாம். இதையும் நம்ம ஓரத்தில் லேஸாக இருக்கிறது கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயர்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இப்படி தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பொறுமையாக அப்படியே திருப்பி விடலாம். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் பொறுமையாக நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பொன்னிறமாயிடுச்சு, எடுத்துக்கலாம். சுவையான மசாலா வரிக்கி ரெடி. நான் மசாலா வரிக்கி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை.
நிறைய காவலர்களை வைத்து காக்கும் பாதுகாப்பினை விட பெண்கள் தங்கள் கற்பினை கொண்டு காக்கும் காவலே சிறந்த காப்பாகும்.